இந்த பொண்ணு அந்த சுடலை ஆணிய என்னன்னே தெரியாம எடுத்துட்டா. அவ எடுத்ததுக்கு அப்புறம்தான் அங்கே ஏதோ வித்தியாசமான சத்தங்கள் கேட்டுச்சு. வித்தியாசமாக ஏதோ நடக்க பயந்து போன இவ அந்த இடத்தை விட்டு ஓடியே போயிட்டா. கொஞ்ச நேரத்தால் அந்த ஆணியில் இருந்த அந்த பேய் சுதந்திரமாக வெளியில் வந்து, என்னைய ஆணிக்குள்ளே அடைக்கிறீங்க, உங்கள் யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன், ஆனால் அதுக்கு எனக்கு கொஞ்சம் ரத்தம் வேணும், ரத்தம் குடித்தாதான் என்னால் நிறைய சக்தி வாய்ந்தவளாக இருக்க முடியும், எனக்கு ரத்தம் வேணும், எனக்கு ரத்தம் வேணும்னு சொல்லி கொண்டு இருக்கும்போது அந்த வழியால் யார் போனாலும் கொல்லணும்னு வெறியில் இருந்த அந்த பேய் அந்த காட்டில் இருக்கிற மரங்களை எல்லாம் உதஞ்சு உதஞ்சு தன்னோட கோவத்தை காட்டுச்சுது. அந்த பேய்க்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்ன செய்கிறது, யாரை என்ன செய்கிறேன்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருந்துச்சு. அப்போ தான் அந்த வழியால் ஒரு அப்பாவி விவசாயி போனான். பாவம், அவனுக்கு தெரியாது அதுதான் அவனோட வாழ்க்கையோட கடைசி நாளுண்டு. அவனை கொல்றதுக்காக பின்னாலேயே போன அந்த பேய் அதே இடத்துல அவனை கொன்னுருச்சு. பாவம், அந்த விவசாயி எதுக்குமே அறியாதவன் அந்த இடத்துலையே செத்து போயிட்டான். அவன் செத்த உடனும் பேய் அந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு அதுலேயே குடிக்க ஆரம்பிச்சிச்சு. மனிதர்களை தான் அந்த பேய் விடுதில்லைன்னு பார்த்தா பறவைகளை கூட விட்டு வைக்கல. அந்த வழியாக ஒரு சின்ன அழகான பறவை போச்சு. ஆனால் இந்த இரக்கமில்லாத பேய் அந்த அழகான பறவையை மந்திரத்தை போட்டே சாக்கொண்டுருச்சு. அப்புறம் அந்த பேய் அந்த பறவையோட ரத்தத்தை குடிச்சிட்டு, ஆனால் அந்த பேய்க்கு தன்னை வெளியில் காப்பாற்றி விட்டவங்களோட ரத்தம்தான் அதிகளவான சக்தியை கொடுக்குன்றதுக்காக அந்த பேய் அந்த பொண்ணை தேடி போகும்போது அந்த வழியாக அந்த பொண்ணோட பாட்டி வர அந்த பாட்டியையும் அந்த பேய் அதே இடத்துல குத்தி கொன்னுருச்சு. கோவம் தாங்காத அந்த பேய் போகிற வார எல்லாரையுமே குத்தி கொள்ள வலிக்கிட்டுச்சு. அந்த வழியாக வந்த போலீஸ்காரர், யார் பைத்தியக்கார பொண்ணு மாதிரி இப்படி வேஷம் போட்டு வந்திருக்கிறான்னு சொல்லி சொன்ன உடனும் அந்த பேய்க்கு என்னது என்ன பார்த்தா பைத்தியக்காரின்னு சொல்கிறாண்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் அந்த இடத்துல குத்தி போட்டுருச்சு. ஐயோ பாவம், அந்த பேயால் எல்லாருமே சாக வலிக்கிட்டாங்க. அந்த வழியால் ஒரு சேட்டு வந்துக்கிட்டு இருந்தா. அதை பார்த்து அந்த பேய் அவன் கிட்ட போய், என்னை விடுவிச்ச பொண்ணு யாருன்னு கேட்காதுக்கு அந்த சேட்டு என்ன கதைக்கிறான்னு கேள்வி கேட்காதன்னு சொல்லி அந்த சேட்டையும் அந்த பேய் அந்த இடத்துலையே குத்தி போட்டுருச்சு. தன்னை விடுவிச்சது யாரு, அவங்க ரத்தம் வேணும்னு கத்திக்கிட்டே அந்த வழியால் அந்த பேய் நடந்து போய் கொண்டிருக்கும் போது தான் அந்த வழியால் அந்த விடுவிச்ச பொண்ணு வந்தா. அதை பார்த்து அந்த பேய்க்கு, ஓஹோ இவதான் நம்மளை விடுவிச்சவளா, இவளை விடக்கூடாது, இவளை கொன்னாத்தான் நான் நிறைய சக்திகளோட வாழ முடியும்னு அந்த பேய் அவளை கொல்றதுக்கு அவ பின்னாடியே போய் சத்தம் போடாமல் அவளை உடனே அந்த கத்தி எடுத்து குத்த ஆரம்பித்தான். அந்த பாவம் அந்த சின்ன பொண்ணு அந்த இடத்துலையே வலி தாங்காமல் இறந்து போயிட்டாலாம். தனக்கு சக்திகள் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த பேய் அந்த இடத்துலையே சந்தோஷமாக அந்த பொண்ணோட ரத்தத்தை குடிப்போம்னு போகும்போது சடுனாக பார்த்தா அது அந்த பொண்ணே இல்லையாம். முதலாக அந்த பேயை ஆணியில் அடித்த அந்த சாமியாரா. நிறைய கோவத்தில் இருந்த அந்த பேய், என்னையா நீ ஆணி அடைச்சி சாக்கொள்ள பார்த்த, என்னையா நீ அடைச்சி வைக்க பார்த்த, இப்போ பாரு அந்த ஆணிக்குள்ளே இருந்து நான் எவ்வளவு சக்திகளோடு வந்திருக்கிறேன்னு சொல்ல போது அந்த சாமியாரை அந்த பேய் தன் சக்திகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த சாமியாரை அதே இடத்துல குத்தி கொன்னுருச்சான். அப்போதான் அந்த வழியால் வந்த அந்த பொண்ணு, ஐயையோ இது என்ன நம்மளை கொள்ள வருதேன்னு சொல்லிட்டு அந்த பேயை பார்த்துடணும் தெளித்து அந்த வழியாகவே ஓட ஆரம்பித்தாளாம். ஆனால் அவளால்
என்ன சொல்லியும் அந்த இடத்த விட்டு ஓட முடியலை. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவள் கடவுளே என்னை காப்பாத்தன்னு சொன்ன உடனும் அந்த இடத்தை விட்டு அவளால் ஓடக்கூடிய மாதிரி இருந்ததாம். அவள் ஓடி வந்து தன்னுடைய பட அறைக்கு முன்னால் அந்த பேயை பார்த்து சொன்னாலாம், பேயே, எத்தனை பேரை இறக்கமில்லாமல் கொண்டுட்ட, என் பாட்டியை வர நீ கொண்டுட்ட. ஆனால் இதை பாரு, இது என்னோட சாமியார, இது என்னோட பிள்ளையாரு. உன்னை அவர் கொல்லாமல் விட மாட்டார். உன்னால் என்னை எதுவுமே செய்ய முடியாது. என்ன தான் நீங்கள் பேயா இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையால் உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்ன அதை கேட்காம அந்த பேய் அந்த இடத்துக்கு வந்துருச்சான். கொஞ்ச நேரத்தால் தான் அந்த பேய்க்கு விளங்கிச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன். ஏண்டா இது பிள்ளையாரோட இடம், கடவுள் என்னை கொல்ல போகிறாருன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தால் அந்த பேய் தன்னோட கையை காலை முறுக்கி என்ன செய்துன்னே தெரியாத அளவுக்கு அந்த பேய் வலியையும் வேதனையும் அனுபவிச்சுச்சா. அதை பார்த்து அந்த பொண்ணு, எத்தனை பேரை கொன்று இருப்ப, இன்னைக்கு நீ இதுக்கு அனுபவின்னு சொல்லி சொன்னாலாம். அந்த பேய் சொல்லிச்சா, ஐயோ என்னை காப்பாத்துன்னு சொல்ல பார்த்தா அந்த பொண்ணும் அந்த பொண்ணு இல்லையாம், அது கடவுளாம். கடவுள் தான் இந்த பேயை கொல்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாராம். கடவுள் அந்த இடத்துலையே அந்த பேயை எரிச்சு பஸ்மமாக்கினாராம். அப்போ சொன்னாராம், எல்லாரும் கடவுளை நம்புங்க, கடவுள் தான் உங்களுக்கு எப்போவுமே துணை நிற்பார் என்று சொல்லி.